பிக் பாஸ்ல இன்னைக்கு டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் முடிவில் ரயான் அதிக பாயிண்ட்ஸை வச்சு முன்னணியில் இருக்காரு. பிக் பாஸ் இன்னைக்கு வித்தியாசமான ஒரு பவுலிங் டாஸ்க் வச்சிருக்காரு. அதுல ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையும் பின்னா நிக்க வச்சு எல்லா பின்னையும் அடிச்சுட்டா 3 பாயிண்ட் கிடைக்கும். அதுக்கு 2 சான்ஸ் கொடுக்குறாரு. ஆனா அந்த 2 சான்ஸ்லயும் ஏதாவது ஒரு பின் கீழே விழலனா கூட மொத்த பாயிண்ட்டும் அவங்களுக்கு போயிடும். பவுல் பண்றவங்க 0 பாயிண்ட்ஸ்க்கு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு சூப்பரான டாஸ்க் வச்சாரு பிக் பாஸ். இந்த டாஸ்க்ல கீழே இருக்கிற யார் வேணாலும் மேலே வரலாம், மேலே இருக்கிற யார் வேணாலும் கீழே போகலாங்கிற மாதிரி தான் இந்த கேம். ஏற்கனவே பாயிண்ட் டேபிளில் கீழே இருந்த அருண் முதலாவதா வந்து ஒரு பின்னையும் கீழே தள்ளாம 0 பாயிண்ட்டுக்கு போயிட்டாரு. பாயிண்ட் டேபிளில் மேலே இருந்த விஷா 0 எடுத்து அதிர்ச்சி கொடுத்தாரு. சௌந்தர்யாவே எதிர்பார்க்காம ஜாக்லினோட எல்லா பாயிண்ட்டும் சௌந்தர்யாவுக்கு போயிடுச்சு. ஐயோ போயும் இந்த ஜாக்லின் பாயிண்டா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு அவங்க புலம்பிட்டே இருந்தாங்க. எனக்கு இந்த பாயிண்ட்ல உடன்பாடே இல்லை, எனக்கு ஏற்கனவே கிடைச்ச 7 பாயிண்டே போதும், இந்த 6 பாயிண்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பவுலிங்கும் சூப்பராக போட்டு அதோட 3 பாயிண்ட்டையும் சௌந்தர்யா எடுத்து மொத்தம் 13 பாயிண்ட் எடுத்து பாயிண்ட் டேபிளில் ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்காங்க. அதே மாதிரி ரயானுக்கும் 13 பாயிண்ட் கிடச்சி டேபிளில் ஃபர்ஸ்ட் இருக்காரு. அடுத்ததாக 12 பாயிண்ட் எடுத்து மஞ்சரியும் 11 பாயிண்ட் எடுத்து முத்துக்குமரனும் அடுத்தடுத்து இருக்காங்க. மஞ்சரிக்கு வந்த டெலிஃபோன் டாஸ்கில் ரயனை தேர்ந்தெடுத்து அவருக்கு கோழி குஞ்சு கலர் அடிக்கிற மாதிரி முடிக்கு ஃபுல்லாக கலர் அடிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2 பாயிண்ட் கொடுத்தா அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரயானும் தன்னோட முடியை கலர் கலராக மாற்றிக்கிட்டாரு. அதில் மஞ்சரிக்கு 1 பாயிண்ட் கிடைக்குது. இப்போ மொத்தம் 15 பாயிண்டோட ரயான் முதல் இடத்துலையும் 13 பாயிண்டோட மஞ்சரி அடுத்த இடத்துலையும் சௌந்தர்யாவும் 13 பாயிண்டோட அதுக்கு அடுத்த இடத்துலையும் இருக்காங்க. ஆனால் அடுத்து வந்த கேமில் முத்துக்குமரன் வின் பண்ணி முதல் இடத்துல ரயானும் 2வது இடத்துல முத்துக்குமரனும் வந்திருக்காங்க. இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் நாளைக்கு தான் முடிவுக்கு வருது. அதில் மஞ்சரி வின் பண்ணிட்டதாகவும் வதந்திகள் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை மஞ்சரி ஜெயிச்சா அவங்க டைரக்டாக ஃபினாலேக்கு போவாங்க. ஆனால் ஜெயிக்கலனா இந்த வாரம் வெளியில் போயிடுவாங்க. யார் டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சு ஃபைனலுக்கு போனால் நல்லாயிருக்கும், யார் வெளியில் போனால் நல்லாயிருக்கும், உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள்.